வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். பிறந்து 43 நாட்களான பெண் சிசு ஒன்று வயிற்றோட்டம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளது. இந்த துயர சம்பவம் நேற்றைய தினம் இளவாலை உயரப்புல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தாயொருவருக்கு ஆண் பெண் என இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளன. அந்த குழந்தைகளில் ஆண் சிசு தெல்லிப்பளை மருத்துவமனையில் கண்ணாடி பெட்டியில் வைத்து பராமரிக்கப்படுகின்றது. பெண் சிசு தாயாருடன் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தாயார் இடையிடையே மருத்துவமனைக்கு சென்று ஆண் சிசுவை பராமரித்து வருகின்றார். இந்த நிலையில் வீட்டில் இருந்த பெண் சிசுவுக்கு நேற்று பால் கொடுத்த பின்னர் அந்த குழந்தைக்கு வயிற்றோட்டம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சில மணி நேரத்தில் அந்த குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறப்பு விசாரணைகளை வலிகாமம் கிழக்கு திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். மன்னார் மூர் வீதி பகுதியில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றில் மனித பாவனைக்கு உதவாத வகையில் சுகாதார சீர்கேடுகளுடன் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு மன்னாரில் உள்ள உணவகங்களுக்கு விற்பனைக்காக வழங்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த உணவு தயாரிக்கும் பாழடைந்த வீட்டை நேற்று மன்னார் நகர சுகாதார மருத்துவ அதிகாரி மருத்துவர் ரூபன் லெம்பேட் தலைமையிலான குழுவினர் சுற்றி வளைத்துள்ளனர். மன்னார் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் இருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைவாக மன்னார் மூர் வீதி பகுதியில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதாகவும் அங்கு பாரிய துர்நாற்றம் வீசி வருவதாக மன்னார் நகர சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனைக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் நேற்று காலை அப்பகுதிக்கு சென்ற மன்னார் நகர சுகாதார மருத்துவ அதிகாரி மருத்துவர் ரூபன் லெம்பேட் தலைமையிலான குழுவினர் மனித பாவனைக்கு உதவாத ஒரு தொகுதி உணவுப் பொருட்களை மீட்டுள்ளனர். மன்னார் மூர் வீதியில் மக்கள் வசிக்க முடியாத நிலையில் காணப்பட்ட குறித்த வீட்டில் பாரிய அளவிலான உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது. குறித்த பகுதியில் இருந்து மனித பாவனைக்கு உட்படுத்த முடியாத சுகாதார வசதிகள் எவையும் முன்னெடுக்காத நிலையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வந்தமை சுகாதார மருத்துவ அதிகாரிகள் குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டது. உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிராக குறித்த வீட்டில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டது. விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நகர சுகாதார மருத்துவ அதிகாரி மருத்துவர் ரூபன் லெம்பேட் தலைமையிலான குழுவினர் அங்கிருந்து மனித பாவனைக்கு உதவாத வகையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். கைப்பற்றப்பட்டு ஒரு தொகுதி உணவுப் பொருட்களை நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் எவ்வித அனுமதியுமின்றி மனித பாவனைக்கு உதவாத வகையில் உணவு தயாரித்த குறித்த நிலையத்தின் உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த இடத்தில் தயாரிக்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள் மன்னார் பகுதியில் உள்ள பல்வேறு உணவகங்களுக்கு விற்பனைக்காக வழங்கப்பட்டமையும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக மன்னார் நகர சுகாதார மருத்துவ அதிகாரி மருத்துவர் ரூபன் லெம்பேட் தெரிவித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் யாழ் பிராந்திய அலுவலகத்தை யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் இந்த மாதத்துக்குள் நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சர் நலிந்த ஜாதிச மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் அதிகளவான மாவட்டங்களை கொண்டுள்ள வடமாகாணத்தில் தற்போது வவுனியா மாவட்டத்தில் மட்டுமே குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வாழ்கின்ற மக்கள் குடிவரவு மற்றும் குடியகல்வு விடயம் சார் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு வவுனியா பிராந்திய அலுவலகத்துக்கே பயணம் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. வடமாகாண மக்கள் அதிகளவில் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளமையால் அவர்களுக்கான துரித சேவைகளை வழங்குவதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆரம்பிப்பது பொருத்தமானது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 31ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் யாழ் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் இந்த மாதத்தில் நிறுவுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக எதிர்வரும் 11ஆம் தேதி முதல் விசேட ரயில் சேவையை முன்னெடுக்க ரயில்வே திணைக்களம் திட்டமிட்டுள்ளது.
இந்த விசேட ரயில் சேவை 2 கட்டங்களின் கீழ் செயற்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி கொழும்பில் இருந்து பதுளை, அனுராதபுரம், காலி, கண்டி மற்றும் பெலியாத்து ஆகிய இடங்களுக்கு எதிர்வரும் 11, 12 மற்றும் 13ஆம் திகதிகளில் விசேட ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முடித்துக் கொண்டு கொழும்பு திரும்பும் மக்களுக்காக எதிர்வரும் 18, 19 மற்றும் 20ஆம் திகதிகளில் விசேட ரயில் சேவைகள் இடம்பெறவுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் புத்தாண்டை முன்னிட்டு கிராமங்களுக்கு செல்லும் மக்களுக்காக எதிர்வரும் 9ஆம் திகதி முதல் 500 மேலதிக பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த இலங்கை போக்குவரத்து சபையும் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு வழங்கப்பட்ட கச்சதீவை விரைவில் மீட்டெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக சட்டசபையில் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலினால் கொண்டு வரப்பட்ட தனிநபர் தீர்மானம் எந்த வாக்கெடுப்பும் இல்லாமல் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை இந்திய மத்திய அரசாங்கத்துக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சுக்கும் அனுப்பி வைக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்திய பிரதமர் மோடி நாளை இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதன்போது இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இவ்வாறான பின்னணியிலேயே தமிழக சட்டப்பேரவையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் இருந்து எதிர்வரும் 6ஆம் திகதி புறப்படும் பிரதமர் மோடி புதுடெல்லிக்கு செல்லாமல் நேரடியாக தமிழகத்துக்கே செல்கின்றார். அங்கு மீனவர்களின் விவகாரம் உள்ளிட்ட பல்துறை விடயங்கள் தொடர்பில் அவர் கலந்துரையாடல் நடத்த உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு நாட்டில் இருந்தும் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு குறைந்தபட்சம் 10% வரியை விதிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். இந்த நிலையில் புதிய வரி விதிப்பால் 100 நாடுகள் வரை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வரியாக கம்போடியாவிற்கு 49% விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு 44% வரி விதிக்கப்பட்டுள்ளதுடன் அதிக வரி விகிதங்களை கொண்ட நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும். சீனா மீது 34%, இந்தியா மீது 26%, ஜப்பான் மீது 24%, பாகிஸ்தான் மீது 29% என பெரும்பாலான ஆசிய நாடுகள் மீது அதிக வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் மீது 10% வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஆசிய நாடுகளை குறிவைத்து 10% முதல் 49% வரை அதிக வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றியம் மீது 20% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்து மீது 37% வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியானது 27 நாடுகளை பாதிக்கும். புதிய வரிகளை விதிக்கும் 100 நாடுகளின் பட்டியலை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். இந்த புதிய வரிகள் ஏப்ரல் 5ஆம் திகதி முதல் அமலுக்கு வருகின்றன. கனடா மற்றும் மெக்சிகோ மீது முன்னர் விதிக்கப்பட்ட வரிகளை தவிர வேறு எந்த புதிய வரிகளும் விதிக்கப்படவில்லை. முன்னதாக அந்த நாடுகள் மீது 25% வரி விதிக்கப்பட்டது. அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் ஆட்டோமொபைல்களுக்கு 25% புதிய வரிகளும் விதிக்கப்பட்டுள்ளன. புதிய வரிகளை அறிவித்து அமெரிக்க ஜனாதிபதி வரிகள் விதிக்கப்பட்ட நாள் அமெரிக்காவில் விடுதலை நாள் என்று அழைக்கப்படும் என்று கூறினார். இது அமெரிக்காவிற்கு ஒரு பொற்காலத்தை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். இருப்பினும் சில உலக தலைவர்கள் வரிகள் விதிக்கப்பட்டதற்கு விரக்தியுடன் பதில் அளித்துள்ளதாகவும் அதிகரித்து வரும் வர்த்தக போர் குறித்து கவலை தெரிவித்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. IPL தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரை அதன் சொந்த மண்ணில் வைத்து தோற்கடித்தது குஜராத் அணி. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற குஜராத் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. பெங்களூரின் ஆரம்ப வீரர்களாக பில் சோல்ட் மற்றும் விராட் கோலி இருவரும் களமிறங்கினார்கள். முதலாவது பந்து பரிமாற்றத்தில் இருந்தே சிராஜின் வேகத்தில் எழுச்சி இருந்தது. பெங்களூரின் முன் வரிசை வீரர்களான ஷோல்ட் மற்றும் படிக்கல் இருவரையும் போல்ட் முறையில் வீழ்த்தினார் சிராஜ். கோலி 6, படிதார் 12 ஓட்டங்கள் என பவிலியன் திரும்ப பெங்களூர் அணி பெரும் பின்னடைவை எதிர்கொண்டது. லிவிங்ஸ்டன் 40 பந்துகளை எதிர்கொண்டு 54 ஓட்டங்களை பெற்றார். பிரிம் டேவிட் 18 பந்துகளில் 32 ஓட்டங்களை பெற்றதே பெங்களூருக்கு ஒரு ஆறுதல் அமைந்த நிலையில் முடிவில் 8 இலக்குகளை இழந்து 169 ஓட்டங்களை பெங்களூர் பெற்றது. சிராஜ் 3 இலக்குகளை கைப்பற்றினார்.
பதிலுக்கு களமிறங்கிய குஜராத் அணிக்கு அணித்தலைவர் கில் 14 ஓட்டங்களுடன் ஏமாற்றினாலும் பட்லர், சாய் சுதர்சன் இருவரும் நம்பிக்கையான ஆட்டத்தை வழங்கினார்கள். 49 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் சாய் சுதர்சன். பட்லர் அதிரடியாக விளையாடி 39 பந்துகளில் 73 ஓட்டங்களை குவித்தார். போட்டி முடிவில் 13 பந்துகள் மீதம் இருக்க 8 இலக்குகளால் ஹைதராபாத்தை வென்றது குஜராத் அணி. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.